ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராமா பார்த்துடலாமா? ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, இன்னைக்கு அவங்களுக்கு கல்யாண நாள். அதாவது கல்யாணம் நடக்க போகிற நாள். ஸோ அவங்க கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிடுவாங்க. இப்போ அவங்க மணப்பொண்ணுக்கான ட்ரெஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் போட்டுட்டு இப்போ ரெடியாக இருப்பாங்க. அவங்க மைண்ட் வாய்ஸில் என்ன யோசிப்பாங்கன்னா, ஒவ்வொருத்தவங்க லைஃப்பில் கல்யாணம் அப்படின்னா வந்துட்டு அது ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிட்டே இருப்பாங்க. அதுக்குள்ளேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கதவை யாரோ இடிச்சு தொலைக்கிட்டு உள்ளே வர மாதிரி இருக்கும். யாருன்னு பார்த்தா ஹீரோ தான் வருவார். எனக்கு இந்த கல்யாணம் பண்ணிக்கிறத விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டே இருப்பார். இவங்க அப்படியே திரும்பி பார்ப்பாங்களா, இவங்களுக்கு மேக்கப் பண்ண வந்தவங்க 2 பேரும் உள்ளே இருந்துட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோ அவங்க 2 பேரை பார்த்துருவார். மொதல் 2 பேரும் வெளியே போறீங்களா இல்லையான்னு கேட்கவும் உளுந்தடிச்சிட்டு அவங்க 2 பேரும் வெளியே ஓடிடுவாங்க. அதோட அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோ கிட்ட மெதுவாக அப்படியே நடந்து வருவார். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒரு மூஞ்சில ஒரு கவர் மாதிரி வேற அந்த அந்த முக்காடு இருக்குல்ல அதை போட்டிருப்பாங்க. அது நெட்டான தானே அந்த ஷால் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு அவங்கள்ட்ட பேச ஆரம்பிச்சிருவாரு. இதுக்கு இடையில ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க மாப்பிள்ளை இருக்காருல்ல, அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கே வேற ஒரு பொண்ணோட அவர் இப்போ கல்யாண நாள் அதுவுமா கூட வேற ஒரு பொண்ணோட இருந்துட்டு இருக்காரு. அதோட எந்திரிச்சு வந்த உடனே இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் வந்து அந்த பேனர் இருக்கும்ல, அதில் ஹீரோயினோட ஃபோட்டோவை பார்த்த உடனே அவர் அந்த இது இருக்கும்ல, அந்த ஒண்டிகோல்னு சொல்லுவாங்க, அதை வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கும். அதை வச்சு ஹீரோயினை வந்து பத்தியா ஒரு வழியாக உன்னை நான் கல்யாணம் பண்ண போகிறேன், உன்னை நான் வந்து பிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. அந்த டைம் பார்த்து அந்த பொண்ணு இருக்குல்ல, அது என்ன பண்ணும், நீ வந்த அவசரத்தில் வந்து கோர்ட்டில் வைக்கிற அந்த இது இருக்கும்ல டை மாதிரி, அதை வந்துட்டு மறந்துட்டு வந்துட்டேன் கூடுறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளதுலேயே ஒரு சின்ன ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுக்கிட்டு அவர்கிட்ட சுற்றி சுற்றி வந்து அப்படியே அவர்கிட்ட அப்படியே சாஞ்ச மாதிரி அதை அவருக்கு வச்சு விட்டுட்டு, உனக்கு இன்னைக்கு கல்யாண நாள்னு எனக்கு தெரியும், ஆனால் கல்யாணத்துக்கு நீ எனக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போறன்றதை யோசிச்சு வை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது பாட்டுக்கு அவருக்கு ஒரு கிஸ்ஸை வேற பண்ணி விட்டுட்டு போயிடுது. உடனே இவர் பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டு வந்து வச்சு விட்டாங்களே அந்த கர்ச்சிஃப், அதில் வந்துட்டு அவங்களோட ஃபேவரட் ஸ்மெல்லு அவருக்கு பிடிச்சிருக்கு. ஆஹா, ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே ஹீரோயினை பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து விசாரணை பண்ணிட்டு இருப்பாரு. நீ அவனை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஹீரோயின் வந்துட்டு அப்படியே அமைதியாக நின்றுட்டே இருப்பாங்களா, அழகா இருக்குன்றதுக்காக நீ எல்லாமே செய்வியா அப்படின்ற மாதிரி ஹீரோ கோவமா கேட்பாரு. சும்மா அவங்கள்ட்ட பேசிட்டே இருப்பா. அது இல்லாமல் நீ இன்னைக்கு போட்டிருக்க லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கு, அதை நான் கொஞ்சம் பாதி எடுத்துறேன் அப்படின்ற மாதிரிலாம் வேற பேசிட்டு இருப்பாரு. அவர் ரொமான்டிக்காக பேசிட்டு இருக்கு, நான் வேற சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்கேன். அது வேற அப்படி சொல்லவும் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அவரை பார்க்க இவங்க ஹீரோயினை பார்க்க அப்படி 2 பேர் இருப்பாங்க. அதோட ஹீரோயின் திரும்பி பார்க்கும்போது இப்போ அந்த மாப்பிள்ளையோட பேனர் ஃபோட்டோ ஒன்று அங்கே இருக்குமா, அதை பார்த்தோன்னே தான் ஹீரோனுக்கு கிஸ் பண்ண தோணுது. உடனே ஹீரோவை கிஸ் பண்ணிடுறாரு. 2 பேரும் கிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது அவர் வேற அடுத்தடுத்தது மூவ் பண்ணிட்டே போறாரு. அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, இந்த ட்ரெஸ்ஸை இப்போ நான் போடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் தெரியுமா, இப்போ இந்த ட்ரெஸ்ஸை கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் போட்டு தான் இருக்கணும், நீ என்ன இஷ்டத்துக்கு நீ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. அதோட வந்துட்டு அவர் பாட்டுக்கு 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுறோன்ற பேரில் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கு இடையிலேயே அந்த மாப்பிள்ளைகிட்ட வந்து யாரோ ஒருத்தர் வந்து அர்ஜென்ட்டாக வந்துட்டு இப்போ பொண்ணு ரூமுக்கு போய் ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்ற மாதிரி போட்டு கொடுத்துருவாரு. உடனே அவர் என்ன பண்ணுவார், வேக வேகமாக ஓட ஆரம்பிச்சிருவார். ரொம்ப நல்லவரான் வேக வேகமாக ஓட வச்சு கதவு தரன்னு இங்கேருந்து தட்ட ஆரம்பிச்சிருவாரு. விடுவாங்க, வெளியே போன்னு சொல்லுவாங்க, கேட்கவே மாட்டார். இப்போ அவர் வேற வந்து வாசல்ல இருந்து கதவு தட்டிட்டு இருக்காரு. எந்த பக்கமா இப்போ அவர் வெளியே போக முடியும்? ஹீரோயின் பயந்துட்டே இருப்பாங்க. அவர் என்னன்னா ஹீரோயினை விடவே மாட்டார், மடியில் தூக்கி உட்கார வச்சுப்பாரு. இன்னைக்கு இந்த கல்யாணம் எப்படி நடக்குது நான் பார்க்குறேன்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாரு. அவர் வந்து நீ உள்ளதா இருக்கியா, கதவு துறன்னு சொல்லிட்டே இருப்பாரு. அதோட கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கால் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஹீரோ நம்பருக்கு கால் பண்ணோம்னா அது நல்ல ரிங்கா அடிக்குமா, அப்போ அவங்க உள்ளதானே இருக்காங்க, ஏன் கதவு திறக்க மாட்டேற அப்படின்னு சொந்தக்காரவங்க எல்லாம் வந்து எல்லாரும் ஒன்று செஞ்சுட்டு இப்போ எல்லாம் அங்கே நின்றுட்டு இருப்பாங்க. ஹீரோயின் ரொம்ப பதறுவாங்க. இன்னைக்கு மட்டும் இந்த மாதிரி நீ உள்ள இருக்க விஷயம் தெரிஞ்சா ரொம்ப அவமானமா போயிடும், நான் வந்து நீ சொல்றதை நான் கேட்டுக்கிறேன், அது இன்னொரு நாளைக்கு நம்ம என்ன எதுன்னு பேசிக்கலாம், இப்போ இங்கேருந்து தயவு செஞ்சு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கேட்க மாட்டார். அவர் பாட்டுக்கு அவன் தட்டிட்டு போறான், உடைச்சிட்டு போறான், நீ எனக்கு கெஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாரு. அவங்க கெஞ்சி கேட்டுட்டு இருப்பாங்க. அதோட இப்போ ஹீரோ என்ன சொல்வார் அப்படின்னா வந்து, உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன், அப்போ வேணா திரும்ப கெஸ் பண்ணு, இப்படியே தான் சொல்லிட்டே இருப்பாரு தவிர்த்து வேற எதுவும் சொல்ல மாட்டாரு. வெளியே போன்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. இவரா எட்டிட்டு இப்போ உதைக்க ஆரம்பிச்சிடுறாரு கதவை போட்டுட்டு அந்த மாப்பிள்ள. அதோட இங்க பெரிய கலவரமே. இப்போ ஹீரோயின் ரொம்ப பதறி போய் நின்றுட்டு இருப்பாங்க. இப்போ என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடைச்சிட்டே இருப்பாரு. கதை உடையிற மாதிரியே தெரியல. அவரோட அசிஸ்டன்ட் இப்போ என்ன பண்ணுவார், அதாவது மாப்பிளோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாருன்னா வேகமாக போயிட்டு சாவியே வாங்கிட்டு வந்துடுவார். கதவுக்கான சாவியை வாங்கிட்டு வந்து கொடுக்கவும் மாப்பிள்ளை இப்போ அதை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து பார்த்தா இவங்க 2 பேரும் உட்காந்து ஏதோ எழுதிட்டு சைன் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்த உடனே இவரை பார்த்த உடனே நீ என்னடா இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாப்பிள்ளை கேட்பாரு ஹீரோ கிட்ட. அவங்க 2 பேரும் பதிலே சொல்லாமல் அவங்க வேலையிலேயே ஏதோ ரொம்ப முக்கியமான ஹோம்ஒர்க் எழுதுற மாதிரி உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க. உடனே மாப்பிள்ளை என்ன கேட்பாருன்னா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இவ்வளோ நேரம் கதவு தட்டிட்டு இருக்கோம், வெளியே நின்று சத்தம் போட்டுட்டு இருக்கோம், அந்த சத்தம் உங்களுக்கு கேட்கலையா, உள்ள நீங்கள் 2 பேரும் இவ்வளோ நேரம் என்ன தான் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அதை சட்டை பண்ண மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க எழுதுனதில் வந்து இப்போ சைன் வாங்குறதுக்காக வந்துட்டு சைன் போட்டுட்டு இப்போ ஹீரோ என்ன சொல்வார், உங்கள் கூட கோஆப்ரேட் பண்ணுறதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு கை கொடுத்துட்டு இருப்பாரு. அவங்க 2 பேரும் ஏதோ பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க சீரியஸாக வந்து. இப்போ மாப்பிள்ளைக்கு சரியான கோவம் வரும். உள்ள 2 பேர் கதவு சாத்திட்டு இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, எனக்கு தெரிஞ்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர் அதே பாயிண்ட்ல நிற்பாரு. என்ன சொல்வாருன்னா, நாங்கள் 2 பேர் பிஸ்னஸ் பேசிட்டு
இருந்தும் அப்படியே வருவாரு. "என்ன பிசினஸ் உனக்கு அவள்கிட்ட வேண்டி கிடக்கு?" அப்படின்ற மாரி மாப்பிள ஆரம்பிப்பாரா. அவ பேர்ல இப்ப இருக்கிற எல்லா ஷேரையும் வந்து அவ எனக்காக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி குடுக்குறதா சொல்லிட்டான்ன உடனே, இந்த மாப்பிள்ளையால ஏத்துக்கவே முடியாது. அதெல்லாம் முடியவே முடியாது. அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். அதுக்கு அது இந்த இந்த அக்ரீமெண்ட்டே வந்து வேலிடே கிடையாது. குட்றா அத அப்படின்னு சொல்லிட்டு, இவனுங்க 2 பேரும் என்னமோ அப்படி சண்டை போட்டுப்பாய்ங்க. அதாவது விளையாட்டுக்கு புடுங்குறதும், கொல்றதுமா சண்டை போடுவாங்க. இத பார்க்கும்போது ஹீரோயின் வந்து சிரிச்சுப்பாங்க. ஏன்னா, இவங்க 2 பேரும் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் வந்து கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடிலேருந்தே இவங்க 2 பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ற மாரி ஹீரோயின் யோசிப்பாங்க. என்ன நினைப்பாருன்னா, இப்ப இந்த பணம் அதாவது இந்த ஷேர்ஸ் எல்லாம் உனக்கு வேணும் அப்படின்னா வந்துட்டு, எனக்கு வந்து இத குடுத்துரு. எனக்கு பணம் குடுத்துரு. நான் உனக்கு இந்த ஷேர குடுத்துர்றேன் அப்படின்ற மாரி அவரு கேட்டுட்டு இருப்பாரு. பணமும் குடுக்க மாட்டேன், ஷேரும் குடுக்க மாட்டேன்ற மாரி இப்ப மாப்பிள சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப ஹீரோயின் என்ன நெனச்சு பார்ப்பாங்கன்னா, அவன் பணம் எனக்கு பணத்த குடுத்துட்டா உனக்கு இந்த ஷேர குடுக்குறேன்னு அவன் சொல்றான்ல, அந்த பணத்துல அவன் வந்து வைக்கிறது வந்து என்ன வைக்கிறான். அதாவது நீ அந்த பொண்ணு எனக்கு குடுத்துட்டீன்னா, நான் உனக்கு இந்த ஷேர குடுப்பேன்ற மீனிங்ல தான் அவன் பேசுறான். அது அவனுக்கு புரியலன்ற மாரி ஹீரோயின் யோசிச்சு பார்ப்பாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே இவங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே. அந்த சீன இப்ப ஹீரோயின் யோசிச்சு பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. சாதாரணமா தான் பேசிட்டு இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது. அப்ப வந்து ஹீரோ வந்து கேட்பாரு, "இப்ப நெறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்கடா. பிசினஸ் பத்தி பேசுறதா இருந்தா இன்னொரு நாளைக்கு நம்ம பேசிக்கலாம். நான் இப்ப கிளம்புறேன்னு" சொல்லும்போது, "என்னடா அதுக்குள்ள கிளம்புற? சரி ஓகே." ஏன்னா அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அவரும் வந்துட்டு கிளம்புறேன்னு சொல்லவும், "சரி பொறுமையா போ" அப்படின்ற மாரி அந்த மாப்பிள சொல்லிட்டே இருப்பாரு. ஹீரோ அங்கிருந்து இப்ப கிளம்புவாரு. இந்த டைம் தான் வந்து ஹீரோயின் வந்து வருவாங்களா, ஒவ்வொரு ரூம்குள்ளேயும் வந்துட்டு ஒரு 10 பேரு அப்படியே உள்ள இருந்துகிட்டு பார்ட்டி பண்ணிட்டு ஆட்டம் போட்டுட்டே இருப்பாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அப்படியே இப்ப நம்ம முன்னாடி நடக்கிறோம்னா, பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு அந்த ரூம்குள்ள எட்டி எட்டி பார்த்துட்டு வந்துட்டே இருப்பாங்களா. ஆப்போசிட்ல வந்துட்டு ஹீரோ வந்து அப்படியே முன்னாடி நிப்பாரு. ஹீரோயின் இடிச்சிருவாங்க. இடிச்சோனே அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவ பார்ப்பாங்க. பார்க்கும்போது இவன் யாரு இவ்ளோ அழகா இருக்கான் அப்படின்ற மாதிரி டக்குன்னு ஹீரோயினுக்கு தோணும். அப்போ உடனே ஹீரோ வந்து என்ன கேட்பாரு, "உங்கள பயமுறுத்திட்டேனான்னு?" கேட்கும்போது, "இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மேல் மாடல்ஸ் வந்து பார்த்துருக்கேன். ஆனா நீங்க டிஃபரெண்ட்டா இருக்கீங்கன்னு" சொல்லும்போது ஹீரோக்கு ஒண்ணும் புரியாது. மேல் மாடல்ஸா? அந்த மாரி குவாலிஃபிகேஷனுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற மாரி ஹீரோ கேட்க ஆரம்பிச்சுருவாரு. ஏன்னா அவருக்கும் ஹீரோயின புடிச்சு போயிடுச்சு. மேல் மாடலா இருந்தா பழகுவாங்கல்ல. அந்த மாரி அவரு கேட்கவும், ஹீரோயின் அப்படியே பார்த்துட்டு எதுவுமே சொல்லாம அங்கருந்து போயிடுவாங்க. ஹீரோவ பார்த்துட்டே போவாங்க. ஹீரோவும் இப்ப ஹீரோயினே பார்த்துட்டே இருப்பாரு. அவர் என்ன நினைப்பாரு அப்டின்னா வந்துட்டு, இந்த பொண்ணு வந்து அழகா இருக்கா அப்டின்ற மாரி நெனச்சுட்டே இருப்பாரு. ஆனா 10 வருஷத்துக்கு அப்புறம் அவள பார்க்குறேன் அப்டின்ற மாரி நெனைப்பாரு. ஸோ முன்னாடியே ஹீரோவுக்கு வந்து ஹீரோயின தெரிஞ்சிருக்கு. அந்த மாரி மட்டும் அவர் நெனச்சுட்டே இருப்பாரு. இப்ப ஹீரோயினும் நேரா வந்துட்டே இருப்பாங்க. பார்த்தா அந்த மாப்பிள இருக்காருல்ல, நெறைய பேரோட சேர்ந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட கேர்ள்ஸ், பாய்ஸ் எல்லாம் உட்காந்து ஒண்ணா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் போனோனே அவங்களும் கம்பெனி குடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. எல்லாம் பேசிட்டு இப்டி விளையாடிட்டே இருக்கும்போதே, ஹீரோ கூட அதாவது அந்த மாப்பிள கூட உட்காந்துருக்க ஒரு பொண்ணு இருக்குல்ல, அது என்ன பண்ணும் ஹீரோயினுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி குடுத்துரும். அத ஹீரோயின் வந்து ட்ரிங்க் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு மாரி வாமிட் வர மாரி இருக்கும். அத வாமிட் எடுக்கிறதுக்காக போயிடுவாங்க. இங்க பார்த்தோம் அப்டின்னா வந்துட்டு, இப்ப அந்த மாப்பிள வந்து இந்த பொண்ணுகிட்டயும் ரொம்ப ரொம்ப க்ளோஸா பேசும்போது, இப்ப அந்த பொண்ணு என்ன கேட்கும்னா, "உனக்கு தான் அந்த உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தி வந்துட்டு, இப்ப வாமிட் எடுக்க தானே போயிருக்கா. அதுக்குள்ள என் ஷோல்டர்ல கை போடுற" அப்டின்ற மாரி அந்த லேடி கேட்கும். அதுக்கு உடனே அவர் என்ன சொல்வாருன்னா, "இந்த உலகத்துல யார் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோட இருக்கா? நான் மட்டும் அப்டி இருக்கணுமா என்ன?" அப்டின்ற மாரி அவர் கேட்பாரா. உடனே இந்த பொண்ணு வேற பயங்கரமா சிரிச்சுக்கும். அதோட அந்த பொண்ணு இப்ப ஹீரோயின் வர வரைக்கும் இது கூட விளையாடிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு கூட விளையாட ஆரம்பிச்சுருவாரு. ஹீரோயின் வந்து வந்துர்றாங்க. அவர் பேசுறதெல்லாம் காதுல வாங்கிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதோட அந்த பொண்ணு வேற கேட்கும். "நீ அவள லவ் பண்றியா? அவள கல்யாணம் பண்ணிக்க போறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இப்ப அந்த மாப்பிள்ளை என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, "கல்யாணம் பண்ணிக்க தான் போறேன். ஆனா லவ்வுன்னுலாம் சொல்ல முடியாது. அவகிட்ட எனக்கு அந்த மாரி இன்ட்ரெஸ்ட்லாம் எதுவும் இல்ல. உங்களெல்லாம் பார்த்தா தான் எனக்கு அந்த மாரிலாம் இருக்கு." அப்படின்ற மாதிரி சொல்லவும், இப்ப ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுறாங்களா, உங்களுக்கு மனசே ஒரு மாரி ஆயிடும். "அட பாவி! உன்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டு உன்ன என்கேஜ்மெண்ட் வரைக்கும் வந்திருக்கு இப்ப. நீ என்னடா அப்படின்னா வந்து எல்லாரும் மாரி என்னையும் நீ பார்க்குற. அதுவும் அவங்க கிட்ட இருக்கிற மாரி கூட என்கிட்ட இல்ல அப்படின்ற மாரி நீ சொல்றேன்னா, நீ எந்த அளவுக்கு என்ன நினைக்கிற அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது. அப்ப நம்ம லைஃப் வந்து உண்மையான லவ்வால ஸ்டார்ட் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹீரோயின் வந்து ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. அதோடு திரும்ப உள்ள போக மாட்டாங்க. ஏன்னா அவர் விளையாடிட்டு இருக்கிறத பார்த்துட்டாங்கல்ல, அவங்க பாட்டுக்கு அப்படியே வெளிய இருந்துட்டு வந்துருவாங்க. அப்ப எனக்கே நீ துரோகம் பண்ணிட்டேல்ல, உனக்கு நான் துரோகம் பண்றதுல தப்பே இல்ல அப்படின்றமோ உனக்கெல்லாம் அப்படின்னா தான் புரியும் அப்படின்ற மாரி வந்துருவாங்க. வெளிய வரும்போது திரும்ப வந்து ஹீரோ நின்னுட்டு இருப்பாரா, ஹீரோவ பார்த்த உடனே நீங்க வந்து மேல் மாடலா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கியா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஹீரோவும் வந்து ஆமான்ற மாரி சொல்லுவாரு. அதோட ஹீரோயின் திரும்பி பார்ப்பாங்களா, ஹீரோவும் திரும்பி பார்ப்பாரு. அந்த மாப்பிள வந்து இஷ்டத்துக்கும் பண்ணிட்டு இருக்கிறது 2 பேருக்குமே தெரியுது. ஸோ ஹீரோ இப்ப என்ன நினைக்கிறாரு, அவன கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இவ. ஆனா வந்து அவன் வந்து துரோகம் பண்றான் அப்படின்றதுனால, இவ வந்து மனசு கஷ்டப்படுறா. ஸோ நம்மளால மட்டும் தான் அவளுக்கு மனசு நிம்மதி குடுக்க முடியும் அப்படின்ற மாரி இவரு வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கிறாரு. பண்ற மைண்ட்ல வந்துட்டு அப்படியே ஹீரோயின கூட்டிட்டு வந்துடுறாரு. இப்ப அந்த மாப்பிள வேற வெளிய வர்றதுனால ஹீரோயினும் போய் ஒளிஞ்சுக்கிறன்ற பேர்ல தான் ஹீரோ கூட ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. அப்படியே 2 பேருமே வந்துட்டு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ரொமான்ஸ் முடிஞ்சு எல்லாமே முடிஞ்சு போயிடுது. இப்ப காலையில தான் ஹீரோயின் முழிக்கிறாங்க. அச்சச்சோ! என்ன வேல பார்த்தோம் அப்படின்ற மாரி அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஒரு மாரி ஃபீல் பண்றாங்களா, டக்குன்னு இவன் முழிக்கிறதுக்குள்ள நம்ம கிளம்பி போயிடணும்னு சொல்லிட்டு வேக வேகமா ட்ரெஸ்ஸ போட்டு வெளிய ஹீரோயின் வருவாங்க. அதுக்குள்ள ஹால்ல வந்து ஹீரோ உட்கார்ந்துட்டு இருப்பாரு. உடனே அவர் கேட்பாரு, "இப்ப என்ன ஆச்சு? வேக வேகமா போறேன்னு" கேட்கவும் இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிப்பாங்க. "நேத்து நைட் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமான்னு?" சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. "இல்ல அத நான் ட்ரிங்க் பண்ணியிருந்தேன். ஸோ என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோ அப்படியான்னு சொல்லிட்டு சிரிப்பாரா? உடனே வந்துட்டு இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு மாரி தயங்குவாங்க. ஏன்னா
அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இவர வந்து ஒரு மேல் மாடலா நினச்சிட்டு இருக்காங்க. அதோட அவங்களுக்கு புரிஞ்சிரும். சரி ஓகே நான் உனக்கு எவ்வளோ பணம் குடுக்கணும் அப்படின்ற மாரி கேட்பாங்க. அவரு என்ன சொல்வாரு, "நீயா வந்துட்டு ஒரு அமௌண்ட்ட ஃபிக்ஸ் பண்ணு" அப்படின்ற மாரி சொல்வாரு. அதுக்கு ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க, 50,000 வந்து குடுத்துரலாம் அப்படின்ற மாரி அமௌண்ட் வந்து டைப் பண்ணுவாங்க. ஆனா வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 1,00,000 வந்து அவருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க. அமௌண்ட்ட பார்த்த உடனே, "பரவாயில்லையே என் கஸ்டமர் வந்து ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்காங்க. அதனால தான் எனக்கு இவ்ளோ அமௌண்ட் குடுத்துருக்காங்க" அப்படின்ற மாரிலாம் பேசுவாரு. அதோட சும்மா இல்லாம திரும்பவும் ஹீரோயின வந்து ஹக் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோயின் புடிச்சு தள்ளி விட்டுருவாங்க. "நீங்க எனக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் குடுக்கலான்ற" மாரிலாம் இஷ்டத்துக்கும் பேசிட்டு இருப்பாரு அவரு ஒரு பக்கம். உடனே வந்துட்டு அவங்களுக்கு நான்சென்ஸ் அப்படின்ற மாரி திட்டி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு வெளிய ஓடுவாங்களா, வெளிய போம்போது பார்த்தா அந்த மாப்பிள இருக்காருல்ல, அவரும் அதே வேல தான் முடிச்சுட்டு அவரு வெளிய வந்துட்டு இருப்பாரு. அவர பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு மாரி ஆயிடும். வேக வேகமா திரும்ப யூ டர்ன் போட்டுக்கிட்டு இங்க வேகமா ஓடி வந்து ஹீரோ ரூம் கதவே திரும்ப தட்ட ஆரம்பிச்சுருவாங்க. தொறன்னு ஏன்னா அவர் வேற கிட்ட வந்துட்டாரு. கடைசி நிமிஷத்துல தான் வந்து ஹீரோ கதவ தொறப்பாரு. என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, எனிமி அப்படின்னு வேற சொல்லுவான். ஏதோ பூச்சிய பார்த்த மாரி எனிமி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லவும், ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது. எனிமியா யாருன்னு சொல்லும்போது, அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன்ற மாரி சொல்வாங்களா, அப்ப ஹீரோ வந்து என்ன சொல்வாரு, சரி ஓகே. நீங்க வந்துட்டு என்னோட நம்பர நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். எப்பனாலும் நீங்க என்ன கூப்பிடலாம், கான்டாக்ட் பண்ணலான்ற மாரி சொல்வாரு. இவன் ஒருத்தன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு நேரா போய் பாத்ரூம்குள்ள போய் ஒளிய போயிடுவாங்க. இதுக்கப்புறமா ஹீரோ வந்து கதவு தொறப்பாரா, அவரோட பிரதர் இருக்காருல்ல ஃப்ரெண்ட் அவரு தான் வந்து நிப்பாரு. "என்னடா அது எத்தன தடவ கால் பண்ணா எடுக்கவே மாட்டியா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரா. உடனே ஹீரோவ பார்ப்பாரு. ஹீரோ மார்க்கமா நின்னுட்டு இருப்பாரு. "ஓஹோ! உனக்கு வந்து ஃபோன் எடுக்க முடியாத அளவுக்கு நீ ஏதோ வேல பார்த்துட்டு இருந்திருக்க. யார்ரா அந்த பொண்ணு? உன்னோட புது கேர்ள் ஃப்ரெண்டா?" அப்படின்ற மாரி அந்த மாப்பிள கேட்பாரு. உடனே ஹீரோவும் ஆமா அப்படின்ற மாரி சொல்வாரு. அப்ப எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஹீரோ என்ன பண்ணுவாரு, கதவு தொறந்துருவாரு. உடனே அவரோட பிரதர் ரூம்குள்ளேயே வந்துருவாரு. ஹீரோயினுக்கு அட பாவி! அவன பேசி அனுப்பி வைப்பான்னு பார்த்தா, உள்ள வேற கூப்பிட்டானே! இப்ப நான் எங்க போறதுன்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அதோட இப்ப அந்த மாப்பிள என்ன கேட்பாருன்னா, "உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட எனக்கு அறிமுகப்படுத்தி வை" அப்படின்னு சொன்ன உடனே, "அதனால என்ன? வா" அப்படின்னு சொல்லிட்டு போனவரு, பாத்ரூம் கதவ போய் தட்டுவாரு. ஹீரோயின் உள்ள இருப்பாங்களா, கதவ தட்டிட்டு, என்னோட ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்டு உன்ன வந்து பார்க்கணும்னு சொல்றான். வரியா? சீக்கிரம் வரியா? அப்படின்னு சொல்லிட்டு கதவ தட்டி கேட்பாரு. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, பாத் டப்ப வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு, ஒரு மாதிரி பாத்ரூம்லேருந்து பேசும்போது குரல் வேற மாரி தானே இருக்கும். கூன்னு கத்துற மாரி இருக்கும்ல. உடனே வந்துட்டு, "நான் இப்ப ஷவர் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் லேட் ஆகும். இன்னொரு தடவ நான் அவர பார்க்குறேன்" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. சொல்லுவாரு, "பாத்தியா அப்படி சொல்றேன். என்ன சொல்றேன்னு" கேட்கும்போது, மாப்பிள என்ன சொல்லுவாரு, "ஒண்ணும் பிரச்சனை இல்லடா. அதெல்லாம் ஒண்ணும் அர்ஜென்ட் அப்படின்லாம் கிடையாது" அப்படின்ற மாரி சொல்வாரு. உடனே இப்ப ஹீரோ என்ன கேட்பாருன்னா, "எதுக்காக என்ன இப்படி அடிச்சு புடிச்சு தேடிட்டு வந்த? என்ன விஷயம்?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, மாப்பிள என்ன சொல்வாருன்னா, "நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான்ல, அவன் வந்துட்டு புதுசா ஒரு கடை தொறக்குறான். அதாவது ஒரு ஸ்டோர் ஓப்பன் பண்றாரு. அதனால வந்துட்டு அதுக்கு ரிப்பன் கட் பண்ண போறோம். ஸோ நீயும் வரணும் அப்படின்றதுக்காக தான் கால் பண்ணேன்" அப்படின்ற மாரி சொல்லவும், உடனே இப்ப ஹீரோ வந்துட்டு நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன்னு சொல்லும்போது, "சரி உன் வேலைங்கள பாரு. அப்புறம் ஃப்ரீ டைம்ல மீட் பண்ணிக்கலாம்" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. வேற எதுவும் பெருசாலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லும்போது, "சரி ஓகே. நீ உன் கேர்ள் ஃப்ரெண்டோட இருக்க. கன்டின்யூ பண்ணு" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. ஹீரோ அத வந்து எப்படி புரிஞ்சுப்பாருன்னா வந்துட்டு, அது உன்னோட நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தான் அப்படின்ற மாரி அது அவருக்கு தெரியுதுல்ல. உடனே "ஓ! கண்டிப்பா நான் கன்டின்யூ பண்ணிக்கிறேன்" அப்படின்ற மாரி அவர் சொல்லிட்டே இருப்பாரு. அவரும் கிளம்பி போயிடுறாரு. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, அவன் போயிட்டான் அப்படின்ன உடனே ஹீரோயின் அங்கருந்து கிளம்பலான்னு கிளம்புவாங்க. இவர் விடமாட்டாரு. இவர் கொஞ்ச நேரம் ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணிட்டே இருப்பாரு. "சரி ஓகே. இப்போதைக்கு நீ பதட்டப்பட்டு இங்கேருந்து போன அப்படின்னா வந்துட்டு பிரச்சனை தான் ஆகும். ஸோ நார்மலா இரு" அப்படின்ற மாரி ஹீரோவும் சொல்வாரு. ஹீரோயினும் நார்மலா இருப்பாங்க. "சரி வா வெளிய போய் சாப்பிடலாம்னு" சொல்லிட்டு 2 பேருமே அதே ரெஸ்டாரண்ட் அங்க இருக்கும். அங்க சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வருவாங்க. பொண்ணு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும். ஹீரோயின பார்த்தோனே, "இவ என்ன இங்க பண்றா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அங்க மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்குல்ல, கேர்ள் ஃப்ரெண்ட் ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து பார்த்துரும். "ஹீரோயின் இங்க என்ன பண்றா?" அப்படின்னோனே, இவ வந்துட்டு அப்படின்னோனே அதுங்க 2 பேச ஆரம்பிச்சுருவாங்க. "உனக்கு இவள தெரியுமா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. மொத்தத்துல இப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லும்னா, "இவ வந்து மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறதா, என்கேஜ்மென்ட் பண்றதா இருந்த பொண்ணாச்சே" அப்படின்ற மாரி சொல்லும். அது மட்டும் இல்லாம அதுக்கு என்ன கோவம் வரும்னா, "அவனுக்கே என்னோட ஃப்ரெண்டுக்கே நீ துரோகம் பண்ண பார்க்குறியா?" அப்படின்ற மாரி அதுக்கு கோவமா வரும். அதுவே ஹீரோயினுக்கு துரோகம் பண்ணி அவர் கூட ரொம்ப க்ளோஸா பழகிட்டு இருக்கு. ஆனா ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட பேசுறது வந்து அந்த ஃப்ரெண்ட் இருக்கார்ல, மாப்பிள்ளைய வந்துக்கு துரோகமா. அதனால இதுக்கு வந்து சரியான கோவம் வரும். இவரெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், ஹீரோவும் ஹீரோயினும் சாப்பாடு வாங்கிட்டு அங்க வந்து உட்காருவாங்க ஒரு டேபிள்ல. அவங்களுக்கு தெரியாது இதுங்கலாம் பேசிட்டு இருக்கிறதெல்லாம். அதுங்க நேரா இங்க தண்ணிய ஒரு கிளாஸ்ல கொண்டு வந்துட்டு, ஹீரோயின் சாப்பாடு மேலயும், அவங்க மேலயும் அப்படி லைட்டா அப்படி ஊத்தி விட்டுரும். உடனே இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. இப்ப ஹீரோயின் வந்து எந்திரிச்சு நின்னுட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஹீரோ உடனே என்ன கேட்பாருன்னா, "இவ யாருன்னு எனக்கு தெரியும்" அப்படின்ற மாரி சொல்லவும், யாருன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரா, இவர் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அதாவது அந்த மாப்பிள அவர கல்யாணம் பண்ணிக்க போறவர் தானே இவ அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோவுக்கு புரிஞ்சு போச்சு. ஸோ அவனோட ஆளுங்க தான் இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. டக்குனு அவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, பிசினஸ் விஷயமா தான் பேசிட்டு இருந்தோம். அப்படி இப்படின்னு சொல்லவும், பிசினஸ் விஷயமா தான் பேசுனீங்களா? வேற எதுவும் இல்லையா? அப்படின்ற மாரி இப்ப அதுவா வந்து தப்பு பண்ணிட்டோமோன்ற மாரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கும். ஹீரோனோட அப்பா கிட்ட இருந்து அவங்களுக்கு ஃபோன் கால் வந்துரும். "என்னாச்சு? நேத்து நைட் ஏன் வீட்டுக்கு வரல?" அப்படி இப்படின்னு கேட்பாரு. உடனே அவங்க என்ன சொல்வாங்க, "இல்ல ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அப்புறம் லேட் நைட் ஆனதுனால நான் வந்து என் ஃப்ரெண்டு வீட்லயே ஸ்டே பண்ணிட்டேன்" அப்படின்ற மாரி அந்த ஹீரோவ பார்த்துட்டு ஹீரோயின் வந்து அங்க வந்து பேசிட்டே இருப்பாங்க. பிசினஸ் அந்த விஷயமா வந்துட்டு இந்த கல்யாணம் அதெல்லாம் பேசியிருக்காங்கல்ல, அதெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு என்னதுன்னு கேட்கும்போது, "இன்னும் 2 நாள்ல நான் வந்துட்டு நேர்ல வரேன். அப்போ வந்து எல்லாத்தையும் பேசிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கால கட் பண்ணிடுவாங்க.
ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்ப மறுநாள் வந்துட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அந்த மாப்பிள்ளை வீடு இருக்குல்ல, அங்க வந்துட்டு போவாங்க. அங்க போம்போது, அங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அவரோட பேரண்ட் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பையனோட அப்பா இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாருன்னா, அ அவங்க வந்து அந்த ஆன்டி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு சேர்ல உட்காந்துருப்பாங்க. இவர் கீழ உட்காந்து அவங்கள்ட்ட கெஞ்சுற மாரி பேசிட்டு இருப்பாரு. ஏன் அப்படின்னா, இப்ப அவங்க ஒய்ஃப் வந்து என்ன சொல்லுவாங்க, "நீங்களும் சரி, பையனும் சரி, ஆஃபீஸ் அதெல்லாம் வந்து கவனிக்கிறதே கிடையாது. நல்லா விளையாடுறீங்க, நல்லா ட்ரிங்க் பண்றீங்க, நல்லா என்ஜாய்மென்ட் மட்டும் பண்ணிட்டே இருக்கீங்க. நம்மளுக்கு நெறைய லாஸ் ஆயிட்டே இருக்கு." அப்படின்ற மாரி சொல்லவும், நீ அத பத்தி நீ கவலையே படாத. இது எல்லாத்தையுமே நான் வந்து சரி பண்ணிடுவேன் அப்டின்ற மாரி சொல்வாரு. இப்ப இதுக்கு இடையில ஹீரோயின் வந்து அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா, என்னடா இது மீட்டிங்ன்னு கூப்ட்டாங்க. நம்ம மட்டும் தான் இருக்கோம். யாரையும் காணோம் அப்டின்ற மாரி ஹீரோ நெனச்சுட்டே இருப்பாங்க. இப்ப மேல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஹீரோயின் வந்து வந்துட்டாங்கன்னு சொல்லவும், இப்ப அவங்க 2 பேரும் இறங்கி வருவாங்க. வரும்போது இவங்க அப்பான்னு மனசுல நெனச்சுப்பாங்க. ஹீரோ நெனச்சுப்பாங்க. ஆனா சொல்ல மாட்டாங்க. அதோட அவரும் வந்து நிப்பாரா. வந்தவரு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணியிருக்கோமா? அப்டின்ற மாரி ஹீரோயின் கிட்ட கேட்பாரு. ஹீரோயின் வந்து இத நான் சந்தோஷம்னு சொல்லவா, சோகம்னு சொல்லவான்னு எனக்கு தெரியல அப்டின்ற மாரி நெனச்சுப்பாங்க. அதோட இப்ப அவர்ட்ட என்ன சொல்வாங்கன்னா, ஏன்னா உன்ன இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்க மாரி இருக்குமா? அப்படின்ற மாரி ஹீரோயின் கிட்ட சொல்வாரு. ஹீரோயின் என்ன சொல்வாங்க, ஆமா பார்த்துருப்பீங்க. ஏன் அப்படின்னா வந்து நான் வந்து கோல்ஃப் சாம்பியன் அப்படி இப்படின்ற மாதிரி அவர் சொல்வாங்களா, ஓ! அப்படியான்ற மாரி இவர் சொல்வாரு. மாப்பிள்ளையோட அப்பா இருக்காருல்ல, அவரு வந்துட்டு ஓகேவா ஆயிடுவாரு. இப்ப இந்த மேடம் இருக்காங்கல்ல, அவரோட ஒய்ஃப் அவங்க வந்துட்டு பேசுவாங்கல்ல, பேசும்போது ஹீரோயின் ஒண்ணு பேச, இது ஒண்ணு பேச இப்படியே இருக்கும். உடனே அவர் என்ன சொல்வாருன்னா, ஹஸ்பண்ட் என்ன சொல்வாரு, என்ன நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? 2 பேரும் உட்காருங்க. நல்லா ஃப்ரீயா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப உட்காந்துப்பாங்க. இப்ப இந்த லேடி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஹீரோயின் கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, "எப்படி உங்க 2 பேருக்கு பழக்கமாச்சு? எப்ப நீங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சீங்க?" அப்படின்ற மாரி கேட்பாங்க. அப்ப ஹீரோயின் என்ன நெனைப்பாங்க, "நான் எங்க லவ் பண்ண ஆரம்பிச்சேன்?" அப்படின்ற மாரி நெனைப்பாங்க. அதாவது அந்த மாப்பிள்ளை இருக்கார்ல, அவரு ஸ்விம் பண்ணிட்டு இருக்கும்போது வேணும்னே ஹீரோயின் அந்த இடத்துக்கு போவாங்க. இவரு தான் எந்த பொண்ண புதுசா பார்த்தாலும் அந்த பொண்ணு தனக்கு வேணும்னு நெனைப்பாருல்ல. என்ன பண்ணுவாங்க, வேணும்னே அவரு ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த இடத்துக்கு போறவங்க அங்க என்ன ட்ரெஸ் போட்டுருப்பாங்கன்னு தெரியும். ஸோ அந்த மாரி ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு அப்படியே அங்க போற மாரி போவாங்க. அவங்க போகும்போதே அந்த மாப்பிள்ளை இருக்கார்ல, அவரு ஒருத்தங்கனால அவங்களே பார்த்துட்டே இருப்பாரு. ஆல்ரெடி அவர்கிட்ட ஒரு பொண்ணு வேற இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அங்க போனவங்க பார்த்தீங்கன்னா, தண்ணிக்குள்ள இருந்துகிட்டே தண்ணிக்குள்ள விழுந்துட்டேன்ற மாரி ஒரு ட்ராமா போட ஆரம்பிச்சுருவாங்க. உடனே காப்பாத்தணுன்ற பேர்ல அவரும் அடிச்சு புடிச்சுட்டு வந்து ஹீரோயின காப்பாத்திருவாரு. அப்படிதான் இவங்களுக்குள்ள வந்து லவ் வந்து பத்திக்கிச்சு அப்படின்ற மாரி ஹீரோயின் வந்துட்டு மனசுல நெனச்சுப்பாங்க. ஆனா சொல்றது வந்துட்டு, நாங்க 2 பேரும் வந்து பிசினஸ்ல மீட் பண்ணணும். அங்க மீட் பண்ணோம், இங்க மீட் பண்ணோம். அப்படிதான் எங்களுக்குள்ள பழக்கம் அப்படின்ற மாரி அப்படி சொல்லுவாங்க. ஆனா நடந்த விஷயங்கள அவங்க யோசிச்சு மட்டும் நம்மளுக்காக பார்ப்பாங்க. ஸோ இது முடிஞ்சதோட பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பேசிட்டே இருப்பாங்களா, அதோட வந்துட்டு இப்ப அந்த அப்பா இருக்காருல்ல, அந்த பையனோட அப்பா வந்துட்டு கேட்பாரு, "சரிம்மா, இப்போ உன்னோட ஃபேமிலி பத்தி சொல்லு. என்ன இது?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னோட ஃபேமிலி பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் பெருசா இல்ல. எங்க அப்பா வந்துட்டு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடியே வந்துட்டு எங்க அம்மாவ ஏமாத்திட்டு, ஒரு மோசமான ஒரு லேடியோட அவர் பாட்டுக்கு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லவும், "ஓ! அப்படியா போனாரு? இந்த மாரி ஆளுங்களுக்கெல்லாம் கண்டிப்பா வந்து நான் வெளிய போனா தாம்மா வெளி உலகத்தோட அருமையே தெரியும். ஒய்ஃபோட அருமை தெரியாத" அவர் வந்து இப்ப அவர் ஒய்ஃபோட ரொம்ப பிரியமா இருக்காராம். ஒய்ஃப் அருமை தெரியாதவங்க வந்துட்டு நல்லா இருந்ததா சரித்திரமே கிடையாது. அந்த ஆள் அப்படி உன்னை அந்த மாரி உங்களோட அம்மாவ ஏமாத்திருந்தா கண்டிப்பா அவனுக்கு ஏதாவது இதாகும், இதாகும்ன்னு சொல்லிட்டு அப்படி அந்த மாரிலாம் பேசிட்டு இருப்பாரா. அதோட இப்ப இந்த லேடி இருக்காங்கல்ல, அவரோட ஒய்ஃப் அவங்களுக்கு வந்து இப்ப புரிஞ்சிரும். மொத்தத்துல உன்னோட அப்பாவ வந்து நீ வெறுக்கிற. ஏன் அப்படின்னா, உங்க அம்மாவ ஏமாத்துனதுக்காக அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு, இது கட் அண்ட் ரைட்டா வந்து அந்த ஆன்டி வந்து பேசுவாங்க. அம்மா நீங்க சொல்றது சரிதான். நான் எங்க அப்பாவ வந்து வெறுக்கிறேன். திரும்ப அவர் கூட சேர்றது ஐடியாவே எனக்கு கிடையவே கிடையாது. ஸோ நானும் எங்க அம்மாவும் வந்துட்டு இப்ப அங்கிருந்து இங்க வந்துட்டோம். இந்த நாட்டுக்கு வந்துட்டோம். இங்க எங்க அங்கிளோட தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். எங்களுக்கு அவரு தான் ஹெல்ப் பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தான் எங்களுக்கு அங்கிள் வந்து ஹெல்ப் பண்ணாலும், அப்பத்துலேருந்தே நான் படிச்சு, நல்லா படிச்சு, இப்ப நல்லா என்னோட கம்பெனிய வந்து நான் நல்லா ரன் பண்ணிட்டுருக்கேன். நெறைய ஏகப்பட்ட ஷேர்ஸ் அது இதுன்னு போயிட்டு நல்லா போயிட்டுருக்கு. அப்படின்ற மாதிரி சொல்லவும், இந்த ஆன்டிக்கு ஹீரோயினோட இந்த அப்ரோச் மட்டும் புடிச்சிருக்கும். ஏன் அப்படின்னா வந்து அந்த லவ் அதெல்லாம் விட தாண்டி வேலை அத வந்து கரெக்ட்டா பார்க்குறா, ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்றா, ஷேர்ஸ் கல்யாணம் ஆனா ஷேர்ஸும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்படி இப்படின்ற மாரி இவங்க நெனைப்பாங்க. ஸோ அத மட்டும் மைண்ட்ல அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்ப இவங்களோட ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவரு என்ன பண்ணுவாரு அப்படின்னா வந்துட்டு, சரி ஓகே இப்ப எல்லாரும் வந்துருவாங்க. அதுக்குள்ள போயிட்டு நான் போய் இன்னும் கொஞ்சம் ரெடியாகி ஸ்டைல் பண்ணிட்டு வந்துடுறேன். அதாவது என்ன அழகுபடுத்திட்டு வந்துடுறேன். அவர் வேக வேகமா போவாரா, அப்ப இந்த ஆன்டி என்ன பண்ணும், அது உட்கார்ந்திருந்த இடத்துலருந்து எந்திரிச்சுக்கும். இப்ப அங்க மெய்டு இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஹீரோயினுக்கு வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி குடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ்ல ஊத்த வரும்போது, "நீ போ நான் குடுத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அந்த பிசினஸ் விஷயம் பேசின உடனே ஹீரோயின அவங்களுக்கு புடிச்சு போயிடுச்சு. உடனே அவங்களா அந்த கிளாஸ்ல தண்ணி ஊத்தி ஹீரோயின் பக்கத்துல போய் உட்கார்ந்து அவங்க கைய புடிச்சு வச்சுட்டு பேசுவாங்க. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்டுல வந்து பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாரி மனசுல நெனச்சுப்பாங்க. அப்படின்னு வந்து மாப்பிள்ளை இருக்கார்ல, அவர்ட்ட வந்து பேசுவாரு. "என்னடா அந்த பொண்ணு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இன்னும் நீ அசால்ட்டா கிளம்பிட்டு இருக்க. வேகமா வெளிய வா" அப்படின்னு சொல்லும்போது, "இதுக்கு என்னப்பா அவசரமா வரணுமா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டா தான் அவர் பேசிட்டே இருப்பாரு. "என்னடா இப்படி சொல்ற? அந்த பொண்ணு எப்படி வந்து பெரிய ஆளா வந்திருக்கா தெரியுமா? இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், எவ்வளோ ஷேர்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் தெரியுமா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவாரு. "ஓ! அப்படி சொல்றியா? சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்ற மாரி இப்ப அப்பாவும் மகனும் அங்க பேசிட்டே நின்னுட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல வந்துட்டு